ஹலோ எவ்ரியோன், ஐ எம் கணிதரன். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ்பீடியா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2 பாட்னியில் இருக்கக்கூடிய 6th சாப்டரான சூழ்நிலையியல் கோட்பாடுகள் அப்படிங்கிற அந்த சாப்டரில் நாம் இன்னைக்கு உவர் சதுப்பு நில தாவரங்கள் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். அதாவது சூழ்நிலையியல் தகாமைவின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாவரத்தை 5 டைப்ஸாக பிரிச்சிருந்தோம். நீர்வாழ் தாவரங்கள், வறண்ட நில தாவரங்கள், வளநில தாவரங்கள், தொற்று தாவரங்கள், உவர் சதுப்பு நில தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளுடைய தகாமைவுகளை நாம் ஏற்கனவே தெளிவாக பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் உவர் சதுப்பு நில தாவரத்தோட தகாமைவுகள் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, உவர் சதுப்பு நில தாவரங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. மிகையான உப்புகள் காணப்படும் நிலப்பகுதியில் வளரக்கூடிய சிறப்பு வகை தாவரங்களை உவர் சதுப்பு நில தாவரங்கள் என அழைக்கின்றோம். ஓகேங்களா, அதாவது உவர் சதுப்பு நில தாவரங்கள்லாம் ஒன்றும் இல்லை, மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வாழக்கூடிய தாவரங்கள், அதை தான் நம்ம உவர் சதுப்பு நில தாவரங்கள்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைசோபோரா, சொனரேசியா, அவிசெனியா இதெல்லாம் வந்து உவர் சதுப்பு நில தாவரங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ். இது எங்கெங்கெல்லாம் காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரங்களிலும் கழிமுக துவாரங்களிலும் காணப்படுகின்றன. அது நம்மளுக்கே தெரியும், கடற்கரை ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணோட உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், அதனால் அங்கே உவர் சதுப்பு நில தாவரங்கள் காணப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இந்த உவர் சதுப்பு நில தாவரங்களோட புற அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். புற அமைப்பில் இருக்கக்கூடிய தகாமைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மித வெப்ப மண்டல பகுதிகளில் காணப்படும் உவர் சதுப்பு நில தாவரங்கள் சிறு செடிகளாகவும், வெப்பமண்டல பகுதிகளில் காணப்படும் உவர் சதுப்பு நில தாவரங்கள் புதர் செடிகளாகவும் காணப்படுகின்றன. ஓகேங்களா, அதாவது உவர் சதுப்பு நில தாவரங்கள் மித வெப்பமண்டல பகுதிகளில் இருக்கிறப்ப சிறு செடிகளாக காணப்படுது. உவர் சதுப்பு நில தாவரங்கள் வெப்பமண்டல பகுதிகளில் இருக்கிறப்ப அது வந்து புதர் செடிகளாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தகாமைவு. அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் முட்டு வேர்கள் அப்படிங்கிற ஒரு சிறப்பு வகையான வேர்கள் தோன்றுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசைக்கு எதிராக இவற்றில் தோன்றக்கூடிய சுவாச வேர்கள் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான இது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சுவாச வேர்களை நம்ம வந்து நெமட்டோஃபோர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இது ஏன் சுவாச வேர்கள் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சுவாசத்துக்கோசரம், அதாவது மண்ணில் உப்புத்தன்மை அதிகரிக்கிறதுனால சுவாசிக்க முடியாது, அதனால் சுவாசம் வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா புவியீர்ப்பு விசைக்கு எதிராக மேலே வந்து வளர்ந்து அது வந்து சுவாசிக்கும். இதை தான் நாம் வந்து நெமட்டோஃபோர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இது வந்து இந்த தாவரத்தில் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா, மறந்துடாதீங்க. நெமட்டோஃபோர்கள், சுவாச வேர்கள், முட்டு வேர்கள் இப்படின்னு எதை வந்தாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உவர் சதுப்பு நில தாவரங்கள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாவர உடலத்தின் தரை மேல் பகுதிகள் தடித்த குட்டிகளை பெற்றுள்ளன. ஓகேங்களா, தடித்த குட்டிகள் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் தடித்தவை, முழுமையானவை, சதைப்பற்றுள்ளவை, பளபளப்பானவை. ஓகேங்களா, சில சிற்றினங்களில் இலைகளே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனிக்குள் விதை முளைத்தல் வகையான விதை முளைத்தல், அதாவது கனியில் உள்ள போதே விதைகள் முளைப்பது உவர் சதுப்பு நில தாவரங்களில் காணப்படுகிறது. அதாவது பழத்துக்குள்ள விதை இருக்கிறமையே அந்த விதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செடியாக முளைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாரியான தாவரங்கள் உவர் சதுப்பு நில தாவரங்களாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புற அமைப்பில் தகவமைவு. புற அமைப்பு தகவமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மித வெப்பமண்டல பகுதியில் வந்து இது சிறு செடிகளாக இருக்குது, வெப்பமண்டல பகுதியில் புதர்களாக இருக்குது. அதுக்கப்புறம் முட்டு வேறு, நெமட்டோஃபோரு, சுவாச வேறு இதெல்லாம் இருக்குது. அடுத்து தடித்த குட்டிகள், அப்புறம் இலைகள் வந்து பார்த்திங்கன்னா தடித்தவை, முழுமையானவை, சதைப்பற்றுள்ளவை, சில சிற்றினத்தில் இலைகளே இருக்காது. அதுக்கப்புறம் கனிக்குள்ளேயே விதை முளைச்சிரும். ஓகேங்களா, அதாவது ஒரு பழத்துக்குள்ளே விதை இருக்கிறப்பயே அந்த விதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செடியாக முளைக்க ஆரம்பிக்கும். அந்த மாரியான தாவரங்கள் உவர் சதுப்பு நில தாவரங்களாக இருக்குது. அடுத்தது உள்ளமைப்பில் என்னென்ன தகாமைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டில் காணப்படும் சதுர வடிவ புறத்தோல் செல்கள் மிகையான குவிட்டின் பூச்சை பெற்றிருப்பதுடன் அவற்றில் எண்ணெய் பொருள்கள் மற்றும் டானின்கள் நிரம்பி காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தண்டின் புறணி பகுதியில் வலுவூட்டத்திற்காக நட்சத்திர வடிவ ஸ்க்ளீரைடுகளும் ஹச் வடிவ தடித்த அடர்ச்சியற்ற ஸ்கியூபில்களும் காணப்படுகின்றன. இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர வடிவ ஸ்க்ளீரைடுகள் காணப்படுகின்றன, அதுக்கப்புறம் ஸ்கியூபில்கள் காணப்படுகின்றன. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் இருபக்க இலைகளாகவோ அல்லது சமபக்க இலைகளாகவோ இருப்பதுடன் உப்பு சுரக்கும் சுரப்பிகளையும் பெற்றுள்ளன. ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உவர் சதுப்பு நில தாவரத்தில் உப்பு சுரக்கும் சுரப்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா இலையில காணப்படுகிறது.
அடுத்தது வாழ்வியல் தகவமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, சில தாவரங்களின் செல்கள் அதிக அழுத்த சவ்வூடு பரவல் அழுத்தத்தை கொண்டுள்ளன. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விதை முளைத்தலானது கனி தாய் தாவரத்தில் இருக்கும்போதே நடைபெறுகிறது. ஓகேங்களா? அதாவது விதை முளைத்தல் அப்படிங்கிறது, அந்த பழம் வந்து தாய் தாவரத்தில் இருக்கிறப்பயே நடைபெறுது. இத தான் நம்ம கனிக்குள் விதை முளைத்தல் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்துட்டோம். உள்ளமைப்பியல் தகவமைப்பிலே. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உவர் சதுப்பு நில தாவரங்கள் பற்றிய விஷயங்கள். அதாவது உவர் சதுப்பு நில தாவரம்னா, அது உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய மண்ணில் வாழும். இது எங்கெங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடற்கரை ஓரத்துலையும் கழிமுகத்துவாரங்கள்லையும் காணப்படும். இதனுடைய புற அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இது மித வெப்பமண்டல பகுதியில் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிறு செடிகளாகவும், வெப்பமண்டல பகுதியில் இருக்கிறப்ப புதர் செடிகளாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முட்டு வேர்கள், சுவாச வேர்கள், நெமட்டோபோர்கள் இதெல்லாம் காணப்படுது. அதுக்கப்புறம் தடித்த குவிட்டிகள் காணப்படுகிறது. இலைகள் தடித்தவை, அதுக்கப்புறம் முழுமையானவை, சதை பெற்றுள்ளவை. இதெல்லாம் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளமைப்பியல்ல வந்து இதில் வந்து நட்சத்திர வடிவ ஸ்க்ளீரைடுகள் காணப்படுகிறதுன்னு பார்த்தோம். அடுத்து ஸ்கியூபில்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் வாழ்வியல் தகவமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான சவ்வூடு பரவல் அழுத்தம் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் விதை முளைத்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பழம் வந்து தாவரத்தில் இருக்கிறப்பயே விதை முளைத்தல் நடைபெறுது அப்படிங்கிறது. அதாவது இதை நான் இன்னொரு தாட்டி சிம்பிளாக சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த செடியில் ஒரு பழம் இருக்குது. அந்த பழத்துக்குள்ளே ஒரு விதை இருக்குது. ஓகேங்களா? இப்போ அந்த செடியில் அந்த பழம் இருக்கிறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விதை வந்து தாவரமாக முளைக்க ஆரம்பிக்கும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா, கனிக்குள் விதை முளைத்தல்னு சொல்கிறோம். இது வந்து உவர் சதுப்பு நில தாவரத்தில் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு. ஓகே, அவ்வளோதான். ஓகே, பாய், தேங்க்யூ.